ஒரு முழுசா சொல்றேன், முழுசா கேளு. ஜோசியர் சொன்ன மாதிரியே நாம கோயிலுக்கு வந்தோம். அவரு சொன்ன வாக்கும் பழிச்சிருச்சு. அந்த கடவுள் 3 தடவை பொண்ணை காட்டுவார்னு சொன்னாருல்ல, 2 தடவை காட்டிட்டாரு. ஏங்க என்னங்க நியாயம் அது? நம்ம மருமகளை நீங்க மட்டும் பாத்திருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் காட்ட மாட்டீங்களா? ஷோ ஏமா, 3வது முறையா கடவுள் இன்னும் எங்களுக்கே காட்டலையே. என்னங்க நீங்க, எனக்கு மட்டும் நம்ம மருமகளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அம்மா, நீங்க அதை பார்க்காம இருக்கிறதே நல்லது. ஏன்பா அப்படி சொல்ற? அந்த பொண்ணு தானே எனக்கு கல்யாணமே வேணாமா? சரவணா என்ன சொல்ற? அம்மா, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்ற? அம்மா, நான் ஆரம்பத்துல இருந்து அப்பாட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா அவர்தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. அந்த பொண்ணு பிடிக்கலங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. அம்மா, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலம்மா. அதான் ஏன் பிடிக்கலன்னு ஒரு காரணத்தை சொல்றா. எப்பா, பிடிக்கலன்னா விடுங்களேன். சரவணா அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அம்மா, அந்த பொண்ணு. இந்த பாரு சரவணா, ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. 2 தடவை பார்த்துட்ட, இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணு கண்ணில் படுறாளான்னு பாத்துறேன், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்ப்பா. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் இங்க பாரு, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம மறுக்கவே கூடாது. ஆமாப்பா, எந்த விஷயத்திலயும் உங்க அப்பா கூட ஒத்தே போகாத நானு இந்த விஷயத்துல நான் ஒத்து போறேன். அம்மா, அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணத்தான் ஏன் பிடிக்கலன்னு ஒரு காரணத்தை சொல்றா. ஏண்டா, அந்த பொண்ணை நீ முழுசாவே பார்க்கல, பார்க்காமலேயே நீ பிடிக்கலன்னு சொல்ற. என்னது முழுசா பார்க்கலையா? எனக்கு தான் நல்லா தெரியுமே. டேய், இருந்தாலும் நீ பார்க்கலன்னு நான் சொல்றேன். அப்பா, எனக்கு நல்லா தெரியும்பா. கோழி குண்டு மாதிரி கண்ணு, எள்ளுப்பு மாதிரி மூக்கு, குழஞ்சி முட்டாய மேலையும் கீழே வச்ச மாதிரி உதடு, அடப்பாவி, திருத்தன மாதிரி புருவம், பனைமரம் மாதிரி உயரம் வேற. என்ன எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? ஏண்டா, பொண்ணை பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இப்படி வர்ணிச்சுக்கிட்டு இருக்க? வர்ணிக்கவும் இல்ல, கிரணிக்கவும் இல்ல. அந்த பொண்ணோட அங்க அடையாளங்களை சொல்றேன். சரி, சொல்லு சொல்லு. என்னப்பா நக்கலா? டேய், பின்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயத்தை கவனிச்சிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? பச்சை குத்துன மாதிரி அந்த பொண்ணு உன் மனசுல வந்து உட்கார்ந்துருச்சு. அப்பா அப்பா அப்பா, உங்களுக்கு தெரியாது, அவ பயங்கர திமிரு பிடிச்சவப்பா. ஏண்டா, எதை வச்சு சொல்ற? அப்பா, அதான் எனக்கு தெரியுமே. அந்த மாதிரி திமிரு பிடிச்சவே நம்ம குடும்பத்துக்கு வேணவே வேணாம். டேய் இரு, இப்ப என்ன சொன்ன? இப்ப என்னடா சொன்ன? திமிரு பிடிச்சவளா? ஆமாப்பா. உங்க அம்மாவை விடவா, இல்ல உன் பெரியம்மாவை விடவா, இல்ல உன் தங்கச்சி ஸ்ருதியை விடவா? ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் அப்படித்தானே இருக்காங்க. நீ சொல்றதை வச்சு பார்த்தா இவங்களுக்கெல்லாம் சரியான ஆளு அந்த பொண்ணு தான்டா. இதுக்காகவாச்சும் நீ அந்த பொண்ணை சரின்னு சொல்லணும். அப்பா, அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, விட்டுற வேண்டியதானே. இந்த பார் சரவணா, உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். அம்மா, அது தெரியுமா. ஆனா சாமி கோவத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுல்லப்பா. இப்போ கடைசியா நவகிரகத்தை சுத்தி கும்பிட்டு வந்துரு, அது போதும்பா. அம்மா. சரவணா, நான் உன்னை வேற எதுவுமே கேட்க மாட்டேன்பா. டேய், அதான் உங்க அம்மா சொல்லிட்டால, அப்புறம் என்ன? அப்பா, கடைசியா அந்த ஒன்னையும் பண்ணிட்டு வந்துருவோம். வா வாடா, எழுந்துரு. போ சரவணா. ஆனா இதுதான் கடைசி. ஆமா, வாப்பா.
பாத்து கடைசி தான். சரிடா வா. வா இங்கே இருங்க வந்துடுறோம். சரவணா பா. முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நவகிரகத்தை கும்பிடணும். சரிப்பா. வா. பா வாங்க போய் சாமி கும்பிடு. ஓம் சர்வ பிரத்யங்கரா தேவி போற்றி. ஓம் தர்ம பரிபாலதையே போற்றி. ஓம் தக்க வரமருள் தாயே போற்றி. ஓம் துக்க நிவாரணி போற்றி. திருநீர் வாங்கிக்கங்க. நீங்க நினைச்சது நடக்கும். சரி இந்தாப்பா. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இந்த வையத்துள் வாழ்வாங்க வாழ வேண்டும். நல்லது. அப்பா போலாமா? போலாம்ப்பா. இந்தாங்க புடிங்க. வாங்க அப்பா சீக்கிரமாப்பா. டேய் எதுக்குடா இப்படி பறக்கற? சீக்கிரம் போடுமா வேணாமா? டேய் இந்த நவகிரகத்தை சுத்திட்டு வரணும்னு உன் சித்தி சொன்னாலா இல்லையா? அததான் முடிச்சிட்டு போலான்னு சொல்றேன் வாங்க. டேய் இந்த மாலை இத கையில வச்சுட்டு என்னப்பா பண்றீங்க? அது ஓரமா வச்சுட்டு வாங்கப்பா. சாமிக்கு போட்ட மாலைடா இது. இத ஓட்டு மேலையோ இல்ல கூரை மேலையோ தான் போடணும். இதோ அங்க இருக்கு பாரு. ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. மாலை போடு. சரியில்லை. போடு, தூக்கி மேல போடு. அப்படி மேல போடு. சரி வா. போதுமா? வா போதும் வா. சரவணா உங்க அம்மா சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பண்ணியாச்சு. அப்புறம் சாமி கிட்ட நீ மனசார டேய் டேய் சரவணா. பூங்கொடி என்னடி மாலையும் கழுத்துமா நிக்கிற? இல்லடி மேல எங்க இருந்தோ வந்து விழுந்துச்சு.